வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம கேரட் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமா ஆயில் பேன்ல விடுங்க. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணுங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுபடட்டும். கடலைப்பருப்பு வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அடுத்ததான் நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ண போறோம். 2 இல்லைன்னா 3 காஞ்ச மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியா சாப் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை குட்டி குட்டியா நறுக்கி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா சேர்க்கலாம் இதுக்கு தேவையான உப்பு. கேரட் நல்லா வதங்கணும். ஸோ ஒரு மூடி போட்டு இதை கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இதோ வெங்காயம் தக்காளி கேரட் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது ஆறுனதும் அடுத்ததா நம்ம அரைக்க போறோம். சட்னி அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். அடுத்ததான் நம்ம தாளிக்கணும். தாளிப்புக்கு கொஞ்சமா ஆயில் பேன்ல விடுங்க. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணுங்க. கடுகு வெடிக்கட்டும். உளுந்து கொஞ்சமா கலர் மாறட்டும். கடுகு இங்க சூப்பரா வெடிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னியோட சேர்த்துடலாம். இங்க கேரட் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.